வியூஎஸ், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு செகண்டு காரை நீங்கள் வென்டோ வாங்குறீங்க அப்படின்னா ஆவரேஜாக 1,50,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுவே ஒரு ஸ்விஃப்ட் டீசல் வாங்குறீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 70,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய கமெண்ட்ஸு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வருஷத்துக்கு 1,50,000 வென்டோ யாரோ செலவு பண்ணுறதில்ல, செகண்ட்ஸ் வாங்கி ஸ்விஃப்ட் டீசல் 70,000 செலவு பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான், அவங்க சொல்கிறது கரெக்டு தான். சரியா? நான் எந்த கண்டிஷனில் அதை நான் சொன்னேங்கிறது புரிஞ்சுங்க. ஆனால் நான் சொன்னது ஃபேக்சுவல் தான். ஆனால் என்ன கண்டிஷன் அது பொருந்தோம் அப்படின்னா, ஒரு நீங்கள் 4 லட்ச ரூபா கார் வாங்குறீங்க, ஒரு Volkswagen வென்டோ டீசல் வாங்குறீங்கன்னா அந்த வண்டி நார்மலாகவே ஒரு 7-10 இயர்ஸ் ஏஜ் காராகவும் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடின காராக தான் இருக்கும். நான் அதை ரொம்ப டிபேட் பண்ண விரும்பல. சரியா? அது இருக்கா சார், கம்மியில் கிடையாது, அதெல்லாம் நான் பேசுகிறேன். இதுதான் இருக்கும், இதான் மார்க்கெட்டில் நடக்கிற உண்மை. சரியா? அந்த காரை வாங்கிட்டு நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 20,000 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க. அதே சமயத்தில் அந்த வண்டியை வந்து பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 1,50,000 செலவாகும். வென்டோக்கு ஸ்விஃப்ட் டீசலாக இருந்தால் 70,000 செலவாகும். சரியா? ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார் வாங்குறவங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடியது எதுவுமே செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க சர்வீஸ் சென்டருக்கு போக மாட்டாங்க. சரிங்களா? அதேமாதிரி ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் போட மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் ஓட்ட மாட்டாங்க. சரியா? நான் ஏன் 20,000 கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணால், நீங்கள் ஒரு டீசல் கார் வாங்குறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 கிலோமீட்டர் ஓட்டாமல் இருந்தால் டீசல் கார் வாங்கணும், இல்லாட்டி நீங்கள் பெட்ரோல் போயிடணும். சரியா? அப்போ நீங்கள் அந்த ஆங்கிளில் தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். அப்போ இங்கே ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா என்ன ப்ராக்டிகாலிட்டி என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த நம்மளுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்ட் கார் 4 லட்ச ரூபா வாங்குவாங்க. சரியா? வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் ஓட்ட மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 3,000-4,000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. அவ்வளோதான் ஓட்டுவாங்க, 4,000 ஆவரேஜாக. சரியா? சில பேர் எக்ஸப்ஷன் இருக்கலாம், ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. சரிங்களா? வேறு ஏதாச்சும் ஆஃப்லைனில் வேறு எங்கேயாச்சும் கேரேஜுக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய ஸ்பேர் பார்ட்ஸை மாற்ற மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இழுப்பாங்க. சஸ்பென்ஷனா இப்போ நான் ஆவரேஜாக 1 லட்சம் கிலோமீட்டர் போட்டிருந்தேன். அதுதான் ஒரு நார்மலான வந்து லைஃப் டைம். நம்ம மக்கள் அது 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இழுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு செலவு கம்மியாக தான் ஆகும். அதே மாதிரி சஸ்பென்ஷன் இருக்குது. நான் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஷாஃப்ட் இருக்குது. நான் ஆவரேஜாக ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் போட்டிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது இன்னுமே அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஷாஃப்ட்டை மாற்றாமல் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. இன்ஜெக்டர் இருக்குது, நான் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் போட்டேன், அதையும் என்ன பண்ண மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குமோ. ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ இது எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு செலவு கம்மியாகும். அப்படியே ஏதாச்சும் மாற்றினா கூட 4 இன்ஜெக்டர் மாற்றுறது பதிலாக 1 இன்ஜெக்டர் மாற்றுவாங்க. அதுலேயும் ஒரு செகண்ட்ஸ் வாங்கி போவாங்க, இல்லை சர்வீஸ் பண்ணி எடுத்து போடுவாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுனா இவ்வளோலாம் பண்ணும்போது செலவு ஆகாது, செலவு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஆனால் செலவு கம்மியான நல்லது தானே நீ கேட்கலாம். செலவு கம்மியான நல்லது தான். ஆனால் இந்த அளவுக்கு கம்மியான செலவு பண்ணிவிட்டு அந்த வண்டியோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பேன். பார்த்தீங்களா, இங்கே தான் சிக்கல். சரியா? நான் சொல்கிறது பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொன்னால் நீங்கள் அதை செய்யணும். இப்போ நீங்கள் வந்து கான்ஃப்ளிக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் செலவு கம்மியாக பண்ணுவேன் அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு ரைடிங், ஹேண்ட்லிங் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த கம்மியான லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட் கம்மியிலே பண்ணலாம். ஓகே, ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேஸில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வண்டியில் உங்களுக்கு ஆயில் லீக் வருது. எங்கேருந்து கேட்டிங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயிலுது. ஏன் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சீல் போயிடுச்சு. ஆயில் சீல் ஏன் போச்சுன்னா ட்ரைவ் ஷாட் போயிடுச்சு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1 லேக் கூட போகல, ட்ரைவ் ஷாட் போயிருக்கு. 1 லேக் போகல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ரீடிங் சொல்லுது. ஆனால் ரியாலிட்டியில் என்ன இருக்குன்னு தெரியாது. சரியா? ட்ரைவ் ஷாட் போயிடுச்சு. இப்போ இந்த ட்ரைவ் ஷாட்டு ஃபோர்டு கம்பெனியில் வாங்கினா இதனுடைய காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 13,000 ரூபாய் வருது. எஸ், 13,000 ரூபாய் இந்த ட்ரைவ் ஷாஃப்ட்டு. சரிங்களா? இந்த ட்ரைவ் ஷாஃப்டாக போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னா, மொத்தம் 3 விதமான சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரைவ் ஷாஃப்ட் போனதுக்கு நீங்கள் புது ட்ரைவ் ஷாஃப்ட் வாங்கினது ஃபோர்ட்லேருந்து வாங்கினது போட்டிங்கன்னா 13,000 ரூபாய். இல்லை சார் எனக்கு அவ்வளோ 13,000 போட முடியாது அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் கேட்டால் நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கினது போடலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ என்னாச்சு, உங்களுக்கு 50% கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை சார் எனக்கு அதுவும் முடியாதுன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன, இதை சர்வீஸ் பண்ணி போடுறதுன்னு இருக்குது. இப்போ வெளியே இருந்து கொடுத்தீங்கன்னா இதை என்ன பண்ணுவாங்க, கட்டிட்டு சரிங்களா, இதெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு வேறு பேரிங்கை போட்டு ஆயிலெலாம் நிறைய க்ரீஸ்லாம் நிறைய அப்ளை பண்ணி போட்டு கொடுப்பாங்க. சரியா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,500 வந்து நிற்கும். அப்போது 16,000 ரூபாய் எங்கே இருக்குது? சரியா? உங்களுக்கு 2,000 ரூபாய் எங்கே இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, சாரி 12,200 ரூபாய் எங்கே இருக்குது, 2,500 ரூபாய் எங்கே இருக்குது பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் கம்மியாயிடுச்சு. அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ சர்வீஸ் பண்ணியே போட்டலாம் பஸ். என்ன சர்வீஸுங்கிறது ஒரு வேர்டு தான். நீங்கள் சர்வீஸ் பண்ணால் இந்த பக்காவாக இந்த ஃபோர்டோடைய ஒரிஜினல் ஜென்யூன் வந்துட்டுலாம் வராது. ஒரு ஃபோர்டோடைய ட்ரைவ் ஷாஃப்ட்டு 100% எஃபிஷியன்சினா நீங்கள்
செகண்ட் வேறு பிராண்ட் வாங்கி போட்டேன்னா உங்களுக்கு ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ஸ் கிடைக்கும். அது டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி, இந்த எந்த ஆங்கிளாக வச்சுக்க பெர்ஃபார்மன்ஸ் 3 ஆங்கிள் எதோ ஒன்று வச்சுங்க, எல்லாமே ஒரு 70% கிடைக்கும். இதுவே நீங்கள் சர்வீஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 50% கிடைக்கும். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி போட்டுட்டு நீங்கள் இந்த வண்டியோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதாவது நாய்ஸ் வரக்கூடாது, வைப்ரேஷன் வரக்கூடாது, வண்டி ஓட்டும் போது ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்கும். எப்படி ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்கும்? இது ஏற்கனவே பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தனா வந்து பார்த்தீங்கன்னா கரகரன்னு. இதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா கொடுத்து வாங்கினா அவர் எந்த பேரிங் போடுவா தெரியாது. அவர் செகண்ட்ஸ் வாங்கி போடுவாரா, இல்லை ஏதாச்சும் வந்து வேறு ஏதாவது பிராண்டில் வந்து லோக்கல் பிராண்ட் எடுத்து போடுவாரா தெரியாது. கேட்டால் இம்போர்ட்டுன்பாங்க, எடுத்து போடுவாங்க. அப்படி போடும்போது இந்த என்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த பவரை வீலுக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்போ என்ன தடுத்துறதுன்னு ஆடுமா? பட் நேரடியாக அதிகமாக தெரியாது, பட் ஃபேக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த வைப்ரேஷனு, இந்த சவுண்டு, வைப்ரேஷனாக சவுண்டும் வரக்கூடாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து சர்வீஸ் பண்ணி போடணும்னா ஏதாவது ஒன்றுத்தில் வந்துடும். நீங்கள் ஒன்று இந்த 12,500 ரூபாய் கொடுத்து ட்ரைவ் ஷாப்ட்டில் மாதிரி வாங்கி போடணும், சரியா? இல்லையா என்ன பண்ணணும்? இந்த கம்மியாக வாங்கி போட்டிங்க, செகண்ட்ஸ் வாங்கி போடுறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிராண்ட் வாங்கி போடுறீங்க, இல்லை சர்வீஸ் பண்ணி போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் நான் ஒரு வென்டோ வச்சுருக்கேன், என்னோட 1.5 செலவு பண்ண முடியாது, இல்லை டிசைர் வச்சுருக்கேன் என்ன 70 பண்ண முடியாதுன்னா, நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஆனால் அதுக்கு ப்ரொபோஷனாக உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் குறைச்சிக்கணும். நான் ரெக்குவயர்மெண்ட்டை குறைக்க மாட்டேன், எனக்கு அந்த அவுட்புட் கிடைக்கணும், நல்ல ஒரு மெக்கானிக் கிடைக்கணும், சரியில்லை, தட்ஸ் நாட் மேட்டர். இதில் வந்து பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதுதான் ரிசல்ட் கொடுக்கும். ஒரு பார்ட்டை மாற்றிலாம் சரி பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரைவ் ஷாப்ட் சொன்னேன். இது வந்து நான் கஸ்டமருக்கு என்ன சொல்லிட்டேன், ட்ரைவ் ஷாப்ட் மட்டும் அவரே தான் சொன்னார், சார் காஸ்ட் வந்து கம்மியாக பண்ணுங்க அப்படின்னாரு. ட்ரைவ் ஷாப்ட் மட்டும் கம்யூனிஸ் பண்ணாதீங்க சார், அதை மட்டும் ஃபோர்டு வாங்கிட்டு வந்து சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளும் கஸ்டமருக்கு எல்லாருக்கும் நம்ம ஜெனின் ஸ்பேர் பார்ட்ஸே வாங்கி போடுறது சொல்கிறது இல்லை. ப்ராக்டிக்கலாக அது அவங்களுக்கு சாத்தியம் கிடையாது, முடியாது. அப்படிலாம் பண்ண கஸ்டமர் நம்மகிட்ட வரவே மாட்டாங்க. ஸோ அதே நான் பார்க்கணும், அது பிஸ்னஸ் ஆங்கிள். இப்போ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ண சொன்னால், ஓகே அதர் பிராண்டு போடுங்க சார் சொன்னேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்டேரிங் டைராய்டு எண்டு சொல்லுவோம். இது வந்து ஒரிஜினல் LH பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. ஆனால் இது அதர் பிராண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து 1000 ரூபாய் கம்மியாக தான் இருக்குது. அப்போ 4000 ரூபாய் எங்கே இருக்குது, 1000 ரூபாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து இன்னர் டைராய்டு சொல்லுவோம், சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டோட பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. ஆனால் வெளியில் மார்க்கெட்டில் லெஸ் தென் 1000 ருபீஸ். அப்போ எங்கே காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஷாக் அப்சர்வர் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 17,000 ரூபா வருது ஃபோர்டோடது, சரியா? ஆனால் இதுவே அதர் பிராண்டு வாங்கி போட்டோம்னா ஒரு 4,800 4,000 முடிஞ்சிடுது. அப்போது எங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லோரும் காஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா எங்கே கம்மி பண்ணுறோம், ஏன் அவ்வளோ செலவு பண்ணாமல் இருக்குன்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் போகிறதுனால தான். நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் போகிறது தப்பு இல்லை. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு செகண்ட் காரை வாங்கிட்டு பெஸ்ட்டு ஆகிருக்கணும் உங்கள் காரை எதிர்பார்க்குறீங்களே, அதுதான் தப்பு. ஸோ நீங்கள் அதை மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் செகண்ட் காரை நீங்கள் வாங்கி கம்மியான செலவு பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 1.5 lakhs டிசைர் 70,000 யாரும் கார் வாங்க முடியாது நீங்கள், சரியா? ஆனால் ஃபேக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டு, என்ன கண்டிஷன் அந்த கண்டிஷனுக்கு. ஆனால் நீங்கள் அந்த கண்டிஷனை ஷிஃப்ட் ஆகிறீங்கன்னா அப்போ பெர்ஃபார்மன்ஸும் அந்த ஹேண்ட்லிங் டிரைவபிலிட்டிலாம் கம்பனைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காஸ்ட் கம்மியிலேயே நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்விஃப்ட் டிசைர் நான் வந்து 70,000 இல்லையா, இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு 20,000 பர் இயர் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் செலவு மட்டும், அதாவது டீசலு இன்சூரன்ஸ் இதெல்லாம் இல்லாமல், சரிங்களா, ஒரு 20-25,000 செலவு பண்ணீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனில் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஹை ஸ்பீட் எதிர்பார்க்கக்கூடாது, அந்த ஹேண்ட்லிங் இருக்குது பார்த்தியா அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, ரைடிங் கம்ஃபர்ட்லாம் ரொம்ப ஓவராலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு டீசெண்டாக எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட் கம்மியிலேயே உங்களோட காரை ரீஸ்டோர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம், செகண்ட் காரை நீங்கள் வாங்கிக்கலாம், சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு பெட்டரான கிளாரிட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.